அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். ஆசிரியர் தேர்வு வாரியம் தரப்பிலிருந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான பேராசிரியர்கள் நியமனம், உதவி பேராசிரியர்கள் நியமனம் எப்போது நடக்கும், அதற்கான ரிசல்ட் எப்போ வரும், இன்டர்வியூக்கு எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க, சிவி எப்படி இருக்கும், இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகளுக்கு விடையாக தான் இந்த செய்திக்குறிப்பு பார்க்கப்படுது. டிஆர்பி பணிகளுக்கு 30 இணை பேராசிரியர்கள் தற்காலிக பணியிட மாற்றம் அப்படின்ற செய்திக்குறிப்பை நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர்கள் மற்றும் இணை பேராசிரியர்கள் மொத்தம் 30 நபர்கள். இவங்க துறை சார்ந்தும் பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த 30 நபர்களையுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தற்காலிகமாக டிஆர்பி பணிகளுக்காக பணியமர்த்தியிருக்கிறாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே அறிவிச்சிருக்கிற மாதிரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் நியமனம் பணியை மேற்கொள்கிறதுக்காக தான் இவங்களை பணி நியமனம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த பணி மாறுதல் எப்போ இருந்து இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 35 வேலை நாட்களுக்கு இவங்க டிஆர்பியின் தரப்பில் பணிபுரிவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. 35 வேலை நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து கணக்கெடுக்கும்போது நம்மளுக்கு மே 22ஆம் தேதி வரையே இது நீடிக்கிறதுக்கு இந்த ஆர்டரின் படி நம்மளுக்கு நாட்கள் இருக்குது. அப்போது நம்ம எப்படி பார்த்தாலும் இந்த 35 வேலை நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு அவங்க அடுத்த கட்ட ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இன்டர்வியூவும் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணாலும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு டெக்ளேர் பண்ணுவாங்கன்றதை ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ இந்த செய்திக்குறிப்பில் 30 இணை பேராசிரியர்கள் யார் அப்படின்ற எந்த தகவலுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எந்த கல்லூரிகளில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் தெரியப்படுத்தியிருப்பாங்க. எந்த துறைகள் சார்ந்து அந்த பேராசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்றது மட்டும்தான் இந்த செய்திக்குறிப்பை பொறுத்த மட்டுக்கும் நம்மளுக்கு செய்தியாக இருக்கும். ஆனால் இதே விஷயம் நம்மளுக்கு இந்த 30 இணை பேராசிரியர்களும் யார் யார் அப்படிங்கிற தகவல் இருக்குது இல்லைங்களா, அதை இன்னொரு டாக்குமெண்ட்லேருந்து எடுத்துட முடியும். அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் கல்லூரி கல்வித்துறை சார்பாக வெளியிடப்பட்ட அந்த ஆணை. ஸோ இது 30/3/2026 அன்னைக்கு இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. 1/4/2026 அவங்க டிஆர்பி பணியை மேற்கொள்கிறதுக்காக அந்த 30 இணை பேராசிரியர்களுமே அவங்களோட பணியை டிஆர்பி பணிக்காக மாற்றம் செஞ்சு வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டரில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னைக்கு லெட்டர் அவங்க எழுதுனாங்க, அதுக்கான பதில் என்னைக்கு கிடச்சிது, இதன்படி என்னைக்கிலேருந்து 35 வேலை நாட்கள் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் தெளிவாக இருக்கும். அது போக அடிஷ்னலாக இதில் இன்னொன்று என்ன இருந்தது அப்படின்னா, அந்த 30 இணை பேராசிரியர்களோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருந்தது. அவங்களுடைய பதவி என்ன, உதவி பேராசிரியர் இருக்காங்களா, இணை பேராசிரியர் இருக்காங்களா, எந்த பாடப்பிரிவுகளை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க, எந்த கல்லூரியில் அவங்க பணிபுரிகிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இருந்தது. இது போக அதில் முக்கியமாக நம்மளுக்கு ஃபோன் நம்பரும் இடம்பெற்றிருந்தது. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு அதில் இருந்தது. ஸோ இந்த எல்லா டீட்டெயிலுமே வெளியிட்டு ஒரு டாக்குமெண்ட்டாக நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும் போதில் இது ரிசல்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கிற கேண்டிடேட்ஸின் சைடில் ஒரு பக்கம் எப்படி பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, அடுத்த அந்த ஃபேஸ் 2 ரிசல்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த ஃபேஸ் 2வாக அடுத்த கட்டமாக எந்தெந்த பாடப்பிரிவுகளுக்கு ரிசல்ட் வெளியிடப்படலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு தேர்வர்களை இட்டு சென்றது. இது ஒரு பாசிட்டிவ் சைடாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இன்னொரு சைடில் இதே டாக்குமெண்ட்டை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, இந்த லெட்டரின் மூலமாக முறைகேடுகள் நடக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கோணத்தில் ஒரு சில தேர்வர்கள் பார்த்துருக்காங்க. ஸோ அதன் வெளிப்பாடாக நம்மளுக்கு ஒரு நியூஸ்மே நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இருந்தது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையுமே நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுதான் அந்த நியூஸ் கட்டிங். தேர்வு பணி பேராசிரியர் பட்டியல் லீக், முறைகேடு நடக்க வாய்ப்பு என அச்சம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த செய்திக்குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணி நியமனம் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பேராசிரியர்களின் பட்டியல் பொதுவெளியில் கசிந்துள்ளதால் முறைகேடு நடக்க வாய்ப்புள்ளது என தேர்வர்களிடம் அச்சம் எழுந்துள்ளது. ஸோ இந்த
அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்டை கம்பைல் பண்ண போகிற கமிட்டியில் இன்டர்வியூ பேனலாக இருக்கலாம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரவங்களாக இருக்கலாம். ஸோ இந்த பேராசிரியர்களினுடைய பட்டியல் இப்போ பொது வெளியில் வெளியிடப்பட்டதுனால, இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சதுனால முறைகேடுகள் நடந்துருமோ அப்படிங்கிற ஐயப்பாடு தேர்வர்கள் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக இந்த எக்ஸாமினேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். 2708 உதவி பேராசிரியர்கள் வந்து நேரடி நியமனம் மூலமாக நிரப்ப போகிறோம் அப்படின்னு டிஆர்பி தரப்புலேருந்து அறிவிப்பு வெளியாகி அதற்கான தேர்வு நம்மளுக்கு டிசம்பர் 27 நடைபெற்றிருந்தது. இதற்கு அடுத்தபடியாக 5 பாடப்பிரிவுகளுக்கான முடிவுகள் மட்டும் வெளியிடப்பட்டு அவங்களுக்கான நேர்காணல், சான்றிதழ் சரிபார்ப்பு இது எல்லாமே நடைபெற்று அவங்களுக்கு பணி ஆணையுமே வந்து வழங்கப்பட்டது. இவங்களுக்கு பணி மூப்பு அப்படிங்கிறது வந்து இப்போதுலேருந்து கணக்கெடுத்துக்கப்பட மாட்டாது. எப்போது எல்லா துறைகளுக்கான நியமனமும் நம்மளுக்கு முடியுதோ அதற்கு அடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு பணி மூப்பு வந்து நம்மளுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதையுமே அவங்க வந்து தெளிவுபடுத்தி இருந்திருக்கிறாங்க. ஸோ இதற்கடுத்து மீதமுள்ள பாடங்களுக்கான விடைத்தாள்களை வந்து இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டெஸ்கிரிப்டிவ் பேப்பரில் உள்ள குளறுபடி இருந்தது இல்லையா, அதை வந்து சொல்ல வருவாங்க. மீதமுள்ள பாடங்களுக்கான விடைத்தாள்களை அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்களும் அரசு கல்லூரி பேராசிரியர்களும் அடுத்தடுத்து திருத்தினர். ஸோ ஒரு பேப்பருக்கு டபுள் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூவேஷன் யார் பண்ணுறாங்க அப்படின்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மூலமாக நடக்குது. அடுத்த கட்டமான விடைத்திருத்தல் வந்து நம்மளுக்கு அரசு கல்லூரி பேராசிரியர்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து நடக்குது. ஸோ இவங்க 2 பேரும் திருத்தின மதிப்பெண்களினுடைய வித்தியாசங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதிகபட்சமாக அந்த வித்தியாசங்கள் இருக்கும் பட்சத்தில் 3ஆவதாக ஒரு நபர்கிட்ட விடைத்தாள்களானது திருத்தம் மேற்கொள்ள போகும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற நடைமுறை. இப்போது இங்கே இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க திருத்தின மதிப்பெண்களில் பெரும் வித்தியாசம் இருந்ததாகவும் அதனால தான் தேர்வு முடிவுகள் அறிவிப்புகள் வெளியாவதற்கு தாமதம் ஏற்படுது அப்படின்றதையுமே நம்மளுக்கு செய்தி குறிப்பாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு டெஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு மார்க் போடுறது அப்படின்றது எல்லாருமே ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த விஷயம் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயந்தான். ஒரு பேராசிரியருக்கு அவங்க கொண்டு போயிருக்க கருத்து ஒரு விதமாக தோணலாம். இன்னொரு பேராசிரியர்களுக்கு அதே கருத்தை வாசிக்கும்போது அவங்களுக்கு வேறு ஒரு புரிதல் இருக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இது வந்து நிகழ்ந்திருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வித்தியாசங்கள் இருக்கும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக 3ஆவது ஒரு நபர் அதை வந்து திருத்துவாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொத்தத்தோட வித்தியாசங்கள் வந்து அவங்க ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அதுக்கு அதிகமாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதனால தான் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டெஸ்கிரிப்டிவ் கொஷினுக்கு அவங்க எவ்வளோ மார்க் போட போகிறாங்க அப்படின்றது தான் நம்மளோட வெற்றியை தீர்மானிக்க போகிற 50% மதிப்பெண்களாக நம்மளுக்கு இருக்க போகுது. அப்படின்றப்போ இதற்கு அவங்க அடுத்த கட்டமாக இன்னொரு பேராசிரியர்கள் மூலமாக திருத்தி இந்த மார்க்கை அவங்க சரி பண்ண போகிறாங்க. அதனால தான் தாமதம் ஏற்படுது அப்படிங்கிறத அவங்க நம்மளுக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்நிலையில் மற்ற பாடங்களுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிடும் பணிகளை மேற்கொள்ள சென்னை மாநில கல்லூரி, நத்தம் அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்ட அரசு கல்லூரிகளின் கணிதம், வேதியியல், விலங்கியல், கணினி அறிவியல், பொருளியல் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த 30 மூத்த இணை பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 35 நாட்களுக்கு டிஆர்பியின் பணிகளை மேற்கொள்வர் அப்படின்றது தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்தெந்த கல்லூரிகளில் குறிப்பிட்டு எந்தெந்த துறைகள் சார்ந்து நம்மளுக்கு வந்து இந்த பேராசிரியர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இவங்க குறிப்பிட்டுள்ள இந்த துறைகளுக்கான இறுதி விடை தான் நம்மளுக்கு வந்து அடுத்து வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவங்க தான் அடுத்த கட்டமாக இன்டர்வியூவுக்கு போவாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து நம்பப்படுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆணையை யார் நம்மளுக்கு வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா, சுந்தரவள்ளி அப்படின்ற கல்லூரி கல்வியினுடைய கமிஷனர் அவர்கள் இந்த ஆணையை வந்து நம்மளுக்கு பிறப்பிச்சிருந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் சரளமான கல்லூரி பணிகள் இருக்கும் இல்லையா, அன்றாட கல்லூரி பணிகள், அதிலேருந்து விடுவிச்சு டிஆர்பி பணிகளை அவங்க 35 நாளைக்கு மேற்கொள்கிறதுக்கு அவங்கள வந்து அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ பிரச்சனையே என்னென்னா, இங்கே தான்
இந்த பணிக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள 30 மூத்த இணை பேராசிரியர்களின் பெயர் பட்டியல் பொதுவெளியில் கசிந்துள்ளது. தேர்வர்கள் இவர்களின் வாயிலாக தேர்ச்சி பெற முயற்சிக்க வாய்ப்புள்ளது. இது முறைகேடுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சில தேர்வர்கள் சார்பில் இருந்து ஐயப்பாடாக வெளிப்பாடு வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டியலை ரத்து செய்து புதிய இணை பேராசிரியர்களை நியமிக்க வேண்டும். அதை உயர்கல்வித்துறையும் டிஆர்பியும் நம்பகத்தன்மை மற்றும் இரகசியத்தன்மையுடன் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பேராசிரியர்கள் சார்பாகவும் தேர்வர்கள் சார்பாகவும் அவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வர்களினுடைய ஒரு கணிப்பு தானே தவிர இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது. ஸோ நியூஸ் பேப்பரில் என்ன வந்ததோ அதுதான் ஷேர் பண்ணோம். இது நம்மளோட பர்சனல் ஒப்பீனியனுமே கிடையாது. ரிசல்ட் சீக்கிரமாக எல்லா ப்ராசஸுமே நம்மளுக்கு அடுத்தடுத்து நடந்தது அப்படின்னா சந்தோஷப்பட போகிற மொதல் ஆள் நம்மளாக தான் இருப்போம். தேர்வர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தேர்வுகள் எழுதி எத்தனை ஆண்டுகளாக இதற்காக அவங்களோட காலத்தை வெயிட் பண்ணி காத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ ரிசல்ட் சீக்கிரம் வரணும், எல்லா ப்ராசஸுமே சீக்கிரம் முடிஞ்சு ஜூன்லேயே அவங்க காலேஜ்க்கு அப்பாயிண்ட் ஆகி போயிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஒரு சில தேர்வர்கள் ஐயப்பாடாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியாக என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ஃபேஸ் ஆஃப் ரிசல்ட் இதில் குறிப்பிட்டுள்ள இந்த சப்ஜெக்ட்ஸுக்கு தான் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்வியூ ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்டர்வியூவில் நம்ம எப்படி நம்மளோட கண்டென்ட்டை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம அனலைஸ் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக இன்டர்வியூவில் நம்மளால் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இனிமேல் ரிலீஸ் ஆக போகிற ரிசல்ட்ஸுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நிறைய காம்படிஷன் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன அந்த 5 சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்குரிய ரிசல்ட்டை நம்ம பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா நம்ம பின்னாடி இருந்தாலும் இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய மார்க் வாங்கி நம்ம முன்னாடி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தை இன்டர்வியூ ப்ரிப்ரேஷனுக்கு நல்லபடியாக கொண்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் முடியும். ஸோ இந்த சப்ஜெக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. மற்ற பாடங்களில் இருக்கிற எல்லாருமே இன்டர்வியூ ப்ரிப்ரேஷனை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கே போய் எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக நம்மளோட கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூ ப்ரிப்ரேஷனுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்துடலாம். டிஆர்பி சம்மந்தமாக அடுத்த ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா அதையுமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.